இந்த உலகம் சொல்லுகிறது, the world says dream big, plan big. சொல்லமா என்னங்க? dream big, plan big. பெருசா கனவு காணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா கனவு காண சொல்லிட்டீங்களே. என்னங்க? பெருசா கனவு காணுப்பா, அப்பதான் சாதிக்க முடியும். பெருசா பிளான் பண்ணுப்பா, அப்பதான் சாதிக்க முடியும். கேட்கிறதுக்கு நல்லதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான ஒரு அன்பான முன்னோட்டத்தை யோசிக்கிற ஒரு தேவன் பாருங்க. But the word says, but the Lord says, I have dream for you. I have a plan for you. என்னங்க? இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? பெருசா கனவு காணுங்க. இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? பெருசா பிளான் பண்ணுங்க. இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? பிக் பிக்சரை பாருங்க. ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு பிக் பிக்சரை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு பெரிய கனவுகளை காண்கிறேன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. உங்களுக்காக, எனக்காக அவர் கனவு காண்கிறார். என் பிள்ளை இப்படி இருக்கணும். அப்பா அம்மா அப்படிதானே கனவு காண்றாங்க பிள்ளைங்களை குறிச்சு. என் பிள்ளை இத்தனை வருஷம் கழிச்சு டாக்டருக்கு படிச்சிருக்கணும், லாயர் ஆகணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், இந்த இன்ஜினியரிங்ல போகணும், இதை கம்ப்யூட்டரை படிச்சிருக்கணும், நல்ல படிப்பை படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும். அப்பா அம்மா அப்படிதானே ட்ரீம் பண்றோம். அப்ப ஆண்டவர் அதை விட மேலாக தானே எனக்கு உங்களுக்கு ட்ரீம் பண்ணுவாரு. அப்ப இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? ட்ரீம் பிக். நல்லா இருக்கு. இந்த உலகம் என்ன சொல்லுகிறது? பிளான் பிக். பெருசா பிளான் பண்ணு, நல்லா இருக்கு. அதை நம்ம யோசித்து ஓடணும்னு சொன்னா ஆண்டவர் பிளானை விட்டுடுவோம். ஆண்டவர் என் பேர்ல ஒரு பிளான் வச்சிருக்கிறார். 29:11 தமிழ்ல வாசிக்கிறீங்களா? எரேமியா 29:11. For I know the plans I have for you, declares the Lord, plans for welfare and not for evil, to give you a future and a hope. 29:11 வசனம் போடலையாது? எரேமியா 29:11 இங்க போட்டிருக்கு பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? யார் சொல்றாருங்க? யார் சொல்றாருங்க? கர்த்தர் சொல்றார். இந்த உலகம் சொல்லுகிறது பெருசா பிளான் பண்ணு, பெருசா கனவு காணு. நல்லதுதான். நான் பெருசா பிளான் பண்றேன், பெருசா கனவு காண்றேன், பெருசா படிக்கிறேன், பெருசா சாதிக்கிறேன், பெருசா அடைகிறேன் அப்படின்னு சொல்லி பெருசு பெருசுன்னு யோசிச்சுன்னு சொன்னா என் கர்த்தர் என் பேரில் வைத்திருக்கிற திட்டம் என்ன ஆவது? கர்த்தர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தம் என்ன ஆவது? இந்த உலகம் சொல்லுகிறது நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், இந்த உலகத்திற்கு ஏத்த வேஷத்தை தரிக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் சொல்லுகிறதை பார்த்து நான் போக கூடாது. ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லிடுச்சுன்னு சொன்னா, ட்ரீம் பெரிய பிளான பண்ணு, பிக் பிளான பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லிடுச்சுன்னு சொன்னா அதற்கேத்த வேஷம் தரித்துட்டு நான் போயிடக்கூடாது. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, நல்லதுதான். ஆனால் என் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு, ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு தரிசனத்தோடு இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் உண்டாக்கி வைத்திருக்கிறாரே. அவர் என் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அவர் என்ன சொல்றாரு? நான் அறிகிறேன் என்று சொல்லுகிறார். I have a plan for you. நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை, பிளான்ஸை, ட்ரீம்ஸை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவைகள் தீமைக்கல்ல. கரங்களை தட்டி தேவாதி தேவனை உயர்த்தலாமா? அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவோ நினைவுகள். இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளவு பெருசா நான் பிளான் பண்ணிடுவேன். எவ்வளவு பெருசா என் மூளையை வச்சு நான் பெருசா பிளான் பண்ணாலும் என் தேவன் வைத்திருக்கிற பிளானுக்கு ஈடாகுமா? வேதம் சொல்லுகிறது 113 சங்கீதத்தில் 7-8 வரைக்கும், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பை மேட்டிலிருந்து, கரங்களை தட்டி சொல்லுவோம், உயர்த்துகிறார்.
சிறியவனை எங்கிருந்து தூக்குறாரு? புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிறார். அவனை எங்க உட்கார வைக்கிறாரு? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன் இவரு. அப்ப நாம் பெருசா ட்ரீம், பெருசா நான் மட்டும் ஏன் இஷ்டப்படி ட்ரீம் பண்றேன் போயிட்டு ஆண்டவர் ட்ரீம் எனக்காக ஒன்று வச்சிருக்கிறாரே, போக முடியுமா? எனக்கு நேரம் குறைவாக இருக்கு, அதனால இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இது முதல் பாயிண்ட்லேயே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால அடுத்த வாரம் முடிந்தால் தேவனுக்கு சித்தமானா நம்ம 2வது பாயிண்ட்டை இதே பார்ட் 2 பண்ணிடலாம். அப்போ நம்ம சொல்லுவோம், திரும்பவும் நம்ம ஞாபகப்படுத்தலாம். இந்த உலகம் சொல்லுகிறது பிலீவ் இன் யூ, ஆனால் தேவன் சொல்லுகிறார் பிலீவ் இன் மீ. அப்போ the world says try again, you can make it ன்னு சொல்லுது. அது அல்ல, try but depending on me, depend on me அப்படின்னு சொல்றாரு. 2வது காரியம், do what your mind and heart says. உங்க மனசு என்ன சொல்லுதோ, உங்க இருதயம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. என் வழி தனி வழி போனா நீ தனியாக தான் இருக்கணும். ஆனால் கடவுள் காண்பிருக்கிற வழியில் போனா உன்னோடு கூட பெரிய ஜனத்தை வைப்பார். ஹல்லேலூயா. 3வது காரியம், the world says your wisdom will saves you. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விஸ்டம் அல்ல, நான் தான் உன்னை ரட்சிக்கிறவர். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க நான் வரல, ரட்சிக்க வந்தேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றார். அடுத்தது கடைசியா, ட்ரீம் பிக் அல்ல, ட்ரீம் பிளான் பிக் அல்ல. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்காக ஒரு கனவை வைத்திருக்கிறேன். என் பையன், என் பிள்ளை இதை அடைந்திருக்கணும், இது அடையணும். பிரபுக்களோடு ராஜாக்களோடும் உலகத்தின் அதிபதிகளோடு நான் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய கனவு வைத்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி போலாம். ஹல்லேலூயா. சொல்லமா இந்த வார்த்தையின் மெசேஜ் டாபிக் சொல்லாமா? பிரேக் த வேர்ல்ட், பிலீவ் இன் வேர்ல்ட். சொல்லமா? பிரேக் த வேர்ல்ட், பிலீவ் இன் த வேர்ல்ட், பிலீவ் த வேர்ல்ட். உலகத்தை உடைத்து வார்த்தையை விசுவாசித்துக் கொள்ளுங்க. உலகத்தை உடைத்து வார்த்தையை விசுவாசி